வணக்கம். நாம முதலீடுன்னு பேச ஆரம்பிச்சா உடனே என்ன ஞாபகம் வரும்? ஸ்டாக் மார்க்கெட், கிரிப்டோ, ரியல் எஸ்டேட் இதெல்லாம் தானே. ஆனா இது எல்லாத்தையும் விட பல மடங்கு பெரிய உலக பொருளாதாரத்தையே பின்னால இருந்து அமைதியா இயக்குற ஒரு சக்திய பத்தி நாம பெருசா பேசுறதே இல்ல. இன்னைக்கு அந்த மறைக்கப்பட்ட மாபெரும் சக்தியான பத்திரச்சந்தையோட ரகசியங்களை தான் நாம பார்க்க போறோம். சரி, உங்ககிட்ட ஒரு கேள்வி. பங்கு சந்தை, கிரிப்டோ கரன்சி, ரியல் எஸ்டேட், நமக்கு தெரிஞ்ச இந்த எல்லா சந்தைகளையும் ஒன்னா சேர்த்தா கூட அதை விடவும் ஒரு பெரிய சந்தை இருக்கு. அது என்னவா இருக்கும்? யோசிச்சு பாருங்களேன். ஆமா, பதில் பத்திரச்சந்தை. இதோட அளவை நம்மால கற்பனை பண்ணி பார்க்கறது கூட ரொம்ப கஷ்டம். ஆனா இது வெறும் பணத்தை பத்தின விஷயம் கிடையாதுங்க. உலக பொருளாதாரத்தையே பின்னால இருந்து இயக்குற ஒரு பிரம்மாண்டமான இன்ஜின் இதுதான். ஓகே, இவ்ளோ பெரிய சந்தை நமக்கு எப்படி சம்பந்தப்படும்னு நீங்க யோசிக்கலாம் இல்லையா? ஆனா உண்மை என்னன்னா, இது நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு விதத்துல தாக்கத்தை ஏற்படுத்துது. அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க, பகுதியில அத பத்தி தான் பார்க்க போறோம். இதுல யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நீங்க அசந்துடுவீங்க. அரசாங்கங்கள், மத்திய வங்கிகள், பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள், ஏன் நம்மளோட பென்ஷன் பணம் கூட அதை நம்பிதான் இருக்கு. இது சாதாரண முதலீட்டாளர்கள் விளையாடுற இடம் மட்டும் இல்ல, உலகத்தோட மிகப்பெரிய நிதி அமைப்புகளோட அஸ்திவாரமே இதுதாங்க. ஒரு நாட்டுல புதுசா ரோடு போடணும்னாலும் சரி, பெரிய கம்பெனிகள் புதுசா வேலைவாய்ப்புகளை உருவாக்கணும்னாலும் சரி, அதுக்கு தேவையான பணம் பெரும்பாலும் இங்கேந்து தான் வருது. சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம பொருளாதாரங்கிற வண்டியோட மறைஞ்சிருக்கிற இன்ஜின் இதுதான். சரி, நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகலாம். பத்திரம், பாண்ட் அப்படின்னு சொல்றோமே, அதுனா என்ன? வாங்க, அத ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, பத்திரங்கிறது ஒரு கடன் பத்திரம். நீங்க ஒரு கம்பெனிக்கோ இல்ல அரசாங்கத்துக்கோ கடன் கொடுக்கறீங்க. அதுக்கு பதிலா அவங்க குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் உங்க பணத்தை திருப்பி கொடுத்துடுறோம், அது வரைக்கும் ஒரு ஃபிக்ஸட் வட்டி தர்றோம்னு ஒரு உத்தரவாதம் தராங்க. அவ்வளோதான் விஷயம். பங்குகள் வாங்குறதுக்கும் பத்திரங்கள் வாங்குறதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு பாருங்க. நீங்க ஒரு பங்க வாங்குனீங்கன்னா அந்த கம்பெனில நீங்க ஒரு பங்குதாரர், அதாவது ஒரு சின்ன ஓனர். ஆனா ஒரு பத்திரத்தை வாங்கலாம், நீங்க அந்த கம்பெனிக்கு கடன் கொடுத்தவர். அதனாலதான் பங்குகள்ல ரிஸ்க் அதிகம், வருமானமும் அதிகமா இருக்கலாம். ஆனா பத்திரங்கள்ல ரிஸ்க் கம்மி, வருமானமும் கணிக்கக்கூடியதா இருக்கும். ஓகே, இப்ப நாம கொஞ்சம் முக்கியமான ஆனா அதே சமயம் கொஞ்சம் குழப்பமான ஒரு விஷயத்துக்குள்ள போக போறோம். ஒரு பத்திரத்தோட விலைக்கும் அதிலிருந்து வர வருமானத்துக்கும் நடுவுல ஒரு விசித்திரமான ஒரு உறவு இருக்கு. அத பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ கற்பனை பண்ணிக்கோங்க, ஒரு பத்திரத்துக்கு மார்க்கெட்ல திடீர்னு டிமாண்ட் அதிகமாகுது. எல்லாரும் அதை வாங்க போட்டி போடுறாங்க. அப்போ என்ன ஆகும்? இயல்பாவே அதோட விலை ஏறும் இல்லையா? ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. எப்போ ஒரு பத்திரத்தோட விலை ஏறுதோ அப்போ அதோட ஈவுத்தொகை, அதாவது உங்களுக்கு கிடைக்கிற உண்மையான ரிட்டர்ன் குறையும். இது ஒரு சீசா விளையாட்டு மாதிரி, ஒன்னு மேல போகும்போது இன்னொன்னு கீழே வரும். இது ஏன் இப்படி நடக்குது? ஒரு சின்ன உதாரணத்தோட பார்க்கலாம் வாங்க. ஒரு 100 ரூபாய் பத்திரத்துக்கு வருஷத்துக்கு 5 ரூபாய் வட்டி தராங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த பத்திரத்தோட விலை 110 ரூபாய்க்கு ஏறிருச்சு. ஆனா உங்களுக்கு கிடைக்க போற வட்டி அதே 5 ரூபாய் தான். அப்போ நீங்க போட்ட 110 ரூபாய்க்கு 5 ரூபாங்கிறது முன்னாடி 100 ரூபாய்க்கு கிடைச்சதை விட கம்மியான வருமானம் தானே. பாத்தீங்களா? விலை ஏறினா உங்க உண்மையான வருமானம் கம்மியாயிடுச்சு. இதுதான் அந்த சீசா விளைவு. இப்போ நாம இந்த பகுதியோட கிளைமாக்ஸ்க்கு வந்துட்டோம். இது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒண்ணு. பத்திரச்சந்தை எப்படி ஒரு ஜோசியம் சொல்ற மாதிரி எதிர்காலத்துல வரப்போற பொருளாதார வீழ்ச்சிய முன்கூட்டியே சொல்லுதுன்னு பார்க்கலாமா? ஆமாங்க, நிபுணர்கள் பத்திர சந்தைய பொருளாதாரம் பத்தின ஒரு ஏர்லி வார்னிங் சிஸ்டம்னு சொல்றாங்க. ஏன்னா மார்க்கெட்ல இருக்கிற முதலீட்டாளர்களோட ஒட்டுமொத்த பயத்தையும் நம்பிக்கையும் இது அப்படியே கண்ணாடியா பிரதிபலிக்கும். இத நாம ஈவுத்தொகை வளைவு, அதாவது ஈல்டு கர்வ் மூலமா புரிஞ்சுக்கலாம். பொதுவா நீங்க ரொம்ப நாளைக்கு கடன் கொடுத்தா அதிக வட்டி எதிர்பார்ப்பீங்க, சரியா? அதுதான் இயல்பு. ஆனா சில சமயம் சந்தையில ஒரு ரொம்ப விசித்திரமான நிலைமை வரும். குறுகிய கால கடனுக்கு அதிக வட்டியும் நீண்ட கால கடனுக்கு குறைஞ்ச வட்டியும் கிடைக்கும். இதுக்கு பேருதான் தலைகீழ் ஈவுத்தொகை வளைவு. இது பொருளாதாரம் ஒரு பெரிய ஆபத்துல இருக்குங்கிறதுக்கான ஒரு முக்கியமான அறிகுறி. ஏன் இது ஒரு அபாய சிக்னல்? ஏன்னா முதலீட்டாளர்கள் பக்கத்திலேயே, அதாவது வர 1-2 வருஷத்துல பொருளாதாரம் மோசமாக போகுதுன்னு பயப்படுறாங்க. அவங்க மனசுல என்ன ஓடுதுன்னா, அடுத்த வருஷம் நிலைமை சரியிருக்காது, அதனால இப்பவே நம்ம பணத்தை 10 வருஷத்துக்கு லாக் பண்ணிடலாம், வட்டி கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, பணமாவது பத்திரமா இருக்கும்னு நினைக்கிறாங்க. இது எதிர்காலத்தை பத்தின கடுமையான நம்பிக்கையின்மைய காட்டுது. வரலாறு என்ன சொல்லுதுன்னா, எப்பவெல்லாம் இந்த ஈவுத்தொகை வளைவு தலைகீழா திரும்பி இருக்கோ அதுக்கப்புறம் 6 மாசத்துலேருந்து 49 மாசத்துக்குள்ள கண்டிப்பா ஒரு பெரிய பொருளாதார மந்த நிலை வந்திருக்கு. இது ஒரு சக்தி வாய்ந்த முன்கணிப்பு.
அப்போ நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, பத்திரச்சந்தைங்கிறது வெறும் பணத்தை வாங்குறதும் குடுக்கறதும் இல்ல. அது எதிர்காலம் எப்படி இருக்கும்னு முதலீட்டாளர்கள் கூட்டா சேர்ந்து வைக்கிற ஒரு பந்தயம் மாதிரி. அவங்களோட ஒட்டுமொத்த நம்பிக்கையும் பயத்தையும் காட்டுற ஒரு பிரம்மாண்டமான கண்ணாடில இது. இன்னிக்கும் பத்திரச்சந்தை நமக்கு தொடர்ந்து பல சிக்னல்களை அனுப்பிட்டே இருக்கு. பொருளாதாரம் வளருமா இல்ல வீழ்ச்சி அடையுமான்னு அது சொல்லிக்கிட்டே இருக்கு. இப்போ கேள்வி என்னன்னா, நாம அதை காது கொடுத்து கேக்குறோமா இல்லையா?